ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் உளுந்து, 1/4 கப் வெள்ளை எள்ளு, 1/2 கப் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், நீட்டு மிளகாவும் காஷ்மீரி சில்லியும் கலந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை. இப்போது நம்ம உளுந்தையும் கடலைப்பருப்பையும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்தெடுத்து அதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெள்ளையில் வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்ததுமே எடுத்து மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நீட்டு மிளகாவை போட்டு அதை வறுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேவைக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்ந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெள்ளை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.